ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 7/9/2024 கருணியா KR 670க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எனக்கு ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது இது எல்லாமே சனிக்கிழமை வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 595 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 652, அதுக்கு முந்தின ட்ரா 720, அதுக்கு முந்தின ட்ரா 876. இப்படி இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D4Dயோட 3 ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு இருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 716லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 920. ஸோ இது 5D4Dங்கிறதுனால நம்ம இந்த 20 எடுக்கணும். இதோட +3 1 இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அப்போ 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 1ஓட 0 கூட்டினா 1, 5 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 1 இருக்குது நம்மளுக்கு இந்த 716. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 528. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 5 to 8க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 254. இதில் நம்ம எடுக்க போகிறது 54. இதோட +3 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 5 to 8க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 5. இப்போ இந்த 5 to 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 876 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D4Dயோட 3 ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் ஹிட் ஆகுது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தினத்துக்கு ரிசல்ட்டோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இது நம்ம வீக் டு வீக் தான் பார்த்துக்கிருக்கோம். அதனால் நம்ம போன வாரம் சனிக்கிழமை வச்சு இந்த சனிக்கிழமைக்கு நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி போன வாரம் வெள்ளிக்கிழமை வச்சு இந்த வெள்ளிக்கிழமை பார்க்குறோம். இப்படி எல்லாமே வீக் டு வீக் வச்சு பார்க்குறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வருது. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற பேரில் வரும். இப்படி ஒரு கம்பெனி பேர்லேயும் ஒரு கிழமை வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 876க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 336. இதில் நம்ம எடுக்க போகிறது 36. இதோட +3 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, 6ஓட 1 கூட்டினா 7, 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 876க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 7. இப்போ இந்த 876க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 720. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டுக்கு நண்பா. இப்போ 720க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 720 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 320. இதில் நம்ம எடுக்க போகிறது 20. இதோட +3 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 0ஓட 1 கூட்டினோம்னா 1, 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 720க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 720க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 652 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு போர்டு மாதிரி கிடச்சிருக்கு, பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. கண்டினியூஸாக ஏ போர்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 652க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 579. இதில் நம்ம எடுக்க போகிறது 79. இதோட +3 1. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 9ஓட 1 கூட்டினாலும் 0. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. அதனால் இந்த 0க்கு பதிலாக நம்ம வந்து சிந்தட்டிக் நம்பர்ஸை எடுக்கணும். ஏன்னா வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸு ஒரே ஒரு தடவை கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே 2 நம்பர்ஸ் டச் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இருக்கிறதுனால இந்த 0ஓட சிந்தட்டிக் 9, அப்படி இல்லைட்டுனா 0ஓட சிந்தட்டிக் 5. இந்த 2 நம்பர்ஸ் நம்ம சேர்க்கணும் நண்பா. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 095 தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட்டாவுடைய ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 595 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 595 சிந்தட்டிக் நம்பர்ஸை அப்படியே எடுத்துருக்காங்க நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏபிசி. ஸோ போனட்ரா நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் நம்பர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் டச்சில் கிடச்சிருந்துச்சி. ஸோ 2 நம்பர் இருந்தால் தான் நம்ம எப்போதுமே எடுக்க முடியும். அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா சிங்கிள் நம்பர் கிடைக்கும்போது நம்ம சிந்தட்டிக் நம்பர்ஸை தூக்குவோம். ஸோ அப்படி தூக்கும்போது நம்மளுக்கு போனட்ரா 5 அல்லது 9 இருந்தது. ஆனால் 5 9 அப்படியே எடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தை வந்துட்டோம். ஏன்னா இது நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 595. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 895. இதில் நம்ம எடுக்க போகிறது 95. இதோட +3 1. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினா 2, 5ஓட 1 கூட்டினா 6, 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ரெண்டு அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 22 667 கிடைக்க சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணிட்டா நம்மளுக்கு டபுள் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதில் டபுள் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான், கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 7/9/2024 கர்னியா KR 670க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.